இன்னைக்கு வந்து பீர்க்கங்காயை சப்ஜி பண்ணி காட்டலாம்னு நினச்சிருக்கேன். பீர்க்கங்காயை தோலை சீவி நறுக்கி வச்சுக்கணும் வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த கடலை பருப்பை ஊற வச்சுட்டு இதை வந்து ஜலத்தெல்லாம் இருத்தி இதை வச்சுருக்கேன். இதை வந்து டொமேட்டோவை நறுக்கி வச்சுருக்கேன். இதில் வந்து மசாலா மிளகாப்பொடி, பட்டைப்பொடி, இந்த வந்து ஜீரகப்பொடியும் இது கொத்தமல்லி வர பொடியும் இதில் வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து இந்த பச்சை மிளகாயை நறுக்கி வச்சுருக்கேன். இதுதான் என்னுடைய சாமானி தான். கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்றத உங்களுக்கு சொல்லி அப்புறம் இதை வந்து இது வந்து கரம் மசாலா வச்சுருக்கேன். இது வந்து கடைசியில் தான் போடணும், இது போடக்கூடாது. அதனால் இப்போ நான் ஏற்றுறேன். அடுப்பு ஏற்றிட்டு உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுவேன். இந்த இது எண்ணெயை ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது வந்து காஞ்ச உடனே காஞ்ச உடனே இந்த ஜீரகம் இருக்கே இதை போடணும். இந்த ஜீரகத்தை போட்டுட்டு இது வெடிச்ச உடனே நிறைய தீய வேண்டாம், வெடிச்சா போதும். கொஞ்சம் வந்து பண்ணால் போதும். அப்புறம் இந்த பச்சை மிளகாயை போடணும். பச்சை மிளகாயை போட்டுட்டு அது கொஞ்சம் இது பண்ணணும். இந்த டொமேட்டோ நறுக்கி வச்சுருக்கேனே இதை வந்து அதில் போடணும். இதை வந்து கொஞ்சம் வதக்கினாங்க என்ன நூறு மாதிரி ஆகிடும். இதை வந்து பண்ணிவிட்டு உப்பு போடணும். உப்பு போடுறேன். பீர்க்கங்காய் ஜாஸ்தி உப்பு ஏற்காது. அதனால் எப்படி வேணுமோ உங்களுக்கு. நான் வந்து கொஞ்சம் சர்க்கரை போடுவேன். பட் உங்களுக்கு வேணும்னாக்கா போட்டுக்கலாம், வேண்டாம்னாக்கா அது உங்கள் இஷ்டம். இதை வந்து இன்னும் கொஞ்சம் வதங்கின உடனே இந்த மிளகா பொடியும் அந்த ஜீரக பொடியும் கொத்தமல்லி வர பொடியும் வச்சுருக்கேன். இதில் போட்டுருங்க. போட்டுட்டு வந்து இந்த பீர்க்கங்காயை போடணும். பீர்க்கங்காயை போட்டு கலக்கலாம். இப்போ இந்த கடலை பருப்பு ஊற வச்சு கண்ணெல்லாம் வாங்கி போட்டு இதை போட்டுட்டு இதையும் கலக்கணும்.
இப்போ கலந்துட்டு இப்போ கரம் மசாலா போட வேண்டிய கரம் மசாலா கரம் மசாலா தெரியும் நினைக்கிறேன். உளுந்து தான் போடணும், வட்டா போடணும், ரொம்ப கொஞ்சம் போடணும். ஜலம் ஒரு டவரா ஊற்றணும். எல்லாம் கலந்துட்டு இது கொத்தமல்லி, அப்புறமா இது பார்த்துட்டு கொத்தமல்லி போடணும். முதல்ல இதை என்ன பண்ணணும்னாக்கா மூடி வச்சிடணும். இப்போ எல்லாம் பண்ணியாச்சு இருக்குது. இதெல்லாம் பண்ணிவிட்டு இதை வந்து மூடிட்டு 3 வாசை வர பார்த்துன்னு அதுக்கப்புறம் அதை திறந்து பண்ணணும். இதை வந்து சப்ஜின்னு சொல்லுவாள். 1 வாசம் வர பார்த்துன்னு சின்னதாக்கிடுவோம். 1 வாசம் வர வரையும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் சின்னதாக்கிடுவோம். இதை வந்து சப்ஜின்னு சொல்லுவாள். இது வந்து ரொட்டிக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு, தோசைக்கு எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா போகுது, ரொம்ப வசதியாக இருக்கும். நம்ம ஊர்லெலாம் இந்த பீர்க்கங்காயம் இந்த மாதிரிலாம் பண்ண தெரியாது. இந்த ஊரில் இவா அவர்களுடைய சாப்பிட நான் இப்போ வந்து இந்த இதை சப்ஜியை பண்ணியாச்சு. இந்த சப்ஜியை பண்ணி வேணும்னாக்கா கொஞ்சம் மசிச்சுக்கலாம். இப்போ வந்து பண்ணியாச்சு. இது கொஞ்சம் மசிச்சுக்கலாம் வேணும்னாக்கா, இல்லைனாக்கா அப்படியே இருக்கலாம். இதை வந்து கரம் மசாலா இதில் வந்து எல்லாம் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். மஞ்சப்பொடி, பெருங்காயம், உப்பு, மிளகாப்பொடி, அந்த ஜீரகப்பொடி, தனியா பொடி எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் இப்போது இது கடைசியில் தான் இந்த கொத்தமல்லியை போடணும். இந்த கொத்தமல்லியை போட்டுவிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு தயாராகிடுது. பூரியோ ரொட்டியோ பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். சாத்திரையும் மிஞ்சி சாப்பிடலாம், இன்னும் சாப்பிடலாம் இல்லை, சாத்திரையும் மிஞ்சி சாப்பிடலாம். இது வந்து அடுத்தது என்னன்னாக்கா, இந்த அப்பா வார்க்கிறதுக்கு நேற்றுக்கு கரைச்சி கூட சொன்னோன்னு உங்களுக்கு அதை வந்து இன்னைக்கு வார்த்துருக்கேன். அது என்னன்னாக்கா, இன்னைக்கு வார்த்தா தான் அது நன்னாக்கும். இதை வந்து இப்போ எப்படி அழகாக அது ஒன்று எடுத்து காட்டுறேன். ஒரு நான் வந்து அப்பக்காரையில் வார்க்கிறது இல்லை, வாண்டியெல்லாம் வார்த்துட்டேன். இது வந்து இப்படி இருக்கும் சரிங்களா. இது உள்ள இது மாதிரி இருக்கும், கேக்கு மாதிரி ரொம்ப ஒக்கையாகும். இது இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி பார்த்தா தான் ஒக்கையாகும், சாஃப்டாக இருக்கும். இதை உங்களுக்கு காட்டணுன்ட்டு இன்னைக்கு வந்து இதை பண்ணினேன். ஜெயகுருந்தா இது வந்து சர்ப்ரைஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சப்ஜெக்ட்.